அப்படி ஜெய்யை நான் ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆகும், என்னை கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அது படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துடும் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், பாரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனு? இல்லை படம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தார் நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தார். அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்கார். ப்ரொடியூசர் வந்தார். அண்டு கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டுருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டுருக்கேன், வாவ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பார். இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேறு லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனே என்னால் வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன்னா சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார். ரொம்ப நல்லாயிருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், யூ guys look great. மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோடு தான் இறங்குவார். அண்ட் அவரோட never give up, do or die attitude is very infectious and it's very inspiring. So, and Sonu, you three look great on screen. And obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, a fabulous musician sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theater and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் கோன் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபில்ம். இட் இஸ் கோன் பி ஃபண்டாஸ்டிக். தட்ஸ் தேங்க்யூ. ஸோ ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். திஸ் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டீம். இந்த படம் வந்து இஸ் கோன் பி 100% சூப்பர் ஹிட். அண்ட் கலை அரசன் ப்ரோ சொன்ன மாதிரி கெட் ரெடி ஃபார் சக்ஸஸ் பார்ட்டி. ஸ்டார்ட் நவ் வித் செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட். ப்ளூ ஸ்டார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்குது. இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவாக இருக்கட்டும், சேத்துமானா இருக்கட்டும், பொம்மை நாயகியாக இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்குது. அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை, கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீளமில் தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படித்ததுலேருந்து என்னோடய தொடர்பு எல்லைக்குள்ளே இருந்து நான் இதை பார்த்துருக்குறேன். இப்போ நான் ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்போவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்போவுமே இருக்கும். நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேசர், சௌந்தர்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துகளுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது நிச்சயமாக இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போய் இருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல்ல ஒர்க் பண்ண படம். 96லேருந்து நான் 3 பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த 3மே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோடய வரிகளில் நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒலிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போ தான் வந்து முதல் டியூன் தான், ரயிலின் ஒலிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம் முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆர்டர் ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான். அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும். அதை வந்து எப்படி நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்புல. எங்கள் பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் எழுதின நானே பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்லேருந்து, தங்கலான்லேருந்து, கேப்டன் மில்லர்லேருந்து, இனி இப்போ எழுதிட்டு இருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதில் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. என்னுடைய பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை பற்றி நிறைய நான் யூடியூப்பில் கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போது 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப, அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களில் பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ் பிரபா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம், ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும், அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீளமில் அடுத்தடுத்த படங்கள் லைனப்பில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கும். கிராமங்களில் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம், நிறைய ஊர்களில் கிரிக்கெட்டுன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்ன தான் வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதாக ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமாக நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பற்றி நம்ம பேசுகிறோம், என்னை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. எதை நாம் உடைக்கணுமோ அதை உடைக்காமல் என்ன நீயும் உன்னை நானுமே பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துகிறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போது அறிவோட அந்த பாடலில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதில் வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்கள் மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய சித்தாந்தத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய்.
தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குனர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Nigga no balda. So number macha and go balda. Idilla balda. Adataye mata pora blue balda. Ada pora cricket. Poga mata cricket. Ada pora cricket. Poga mata cricket. 22 yards. Sanga mata pandu guts. Gully gang boys keep on coming like a bus. Hey, yarra ground illa. Blue Star talavanda adirunda. Blue Star ediriki odarunda. 1 2 3 4. Blue Star talavanda adirunda. Ediriki odarunda. Saravedi todarunda. Vera yaru nanga danda. Blue Star tadaigalu sadarunda. Tadaigalu tagarunda. Malaigalu nagarunda. Vera yaru nanga danda. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமாக எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ணுற சூழல் ஏற்பட்டா நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை கிள்ளும் காதல் பூதமே, ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்கள்லாம் நம்மளால் பாட முடியாது. அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலிருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நம்ம சினிமா மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையோட மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் முழுக்க கொண்டாட்டமா மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா, எளிய மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ அன்பு இருக்கு, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்துறோம். ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பா அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாய் நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில்
குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசெஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை அன்போடு, எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயனனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியல்ல சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போட வாய்ப்பு கொடுக்குற, கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தார் டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்றைக்கி மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் எந்த டீ கடை, காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில், இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும், பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குதுங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலமையில் காலை போடு ராவண குலமே, மேலே ஒரு கால வழி ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்குன்னு டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும், லெமன் வேவ் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான்.
அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனால் அந்த பொண்ணு அப்படிம்மா இப்படிம்மா இதை பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னார், டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தாண்டி ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல், அதனால தான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்தில் வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா லவ்வுமே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை, நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன சார் உங்கள் காதலியை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு, நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் இருக்கிறது. அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள், உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக்கெல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்ச அஸ்வின், பல லட்ச நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி, இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸும் சரி, கிளைமேட், இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல், டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளிகளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு, சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெய் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. First of all, thanks to all the artists that have worked in the film, all the instrumental artists, percussion, guitars,
mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. வந்து இஸ் மோர் லைக் அ கம்போசர் இந்த ஃபிலிம். நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ஓட ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்லி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல, நான் அறிவு ஜெயன் அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நான் பாட்டுக்கு தண்ணி அடித்து ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான். நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடித்து அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை எனி மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. தாங்கி நிற்கிற ஒருவன், அது பேசுகிற கருவை தாங்கி நிற்கிற ஒருவன், அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் பாணியாக வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிற ப்ளூ ஸ்டாரின் மிக முக்கிய நட்சத்திரம் கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்வன் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்ட் மேலே நான் பேசினதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போது ஃபேமிலி ஆகிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு. ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறையா கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு ஃபிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும். பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகவும் சக்ஸஸ் பார்ட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. எல்லோரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே அவர் ரொம்ப பிடிச்சிது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்குது. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா அது மேபி அந்த நாஸ்டாலஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூராக ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரல, அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து
பதர் இப்படி பண்ணலாம் பதர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேத்துக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு ஹீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கம்மிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னே அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேறு என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இவ்வளோ நான் பேசுனதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது, அப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும், நேற்று நைட்டு கூட செல்வாக்கு வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார், கணேசமூர்த்தி சார், மேடம் சார். எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது, என்னடா இது இப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோரிலாம் வந்து பேச முடியல, ஆனால் நான் பேசுகிறேன்னா இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பார்த்துட்டு அறிவு பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு. எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோனா அவ்வளோ உண்டு. ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பிரதர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பிரதர். இதோ சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாடான்னு சொல்லுது. அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கே எங்கே பார்த்துன்னே இருக்கிறதான்னு. இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தோல் அப்படி போட்டு நீ ஒரு விஷயத்துக்கு ஆகணும்னா நீ அதுக்கு உண்மையாக இருக்கடான்னு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்குள்ளே இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுகிறப்போ அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டு அதுவாக நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் டே நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ளே என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றது தான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும். ஒரு 4 வரி படிச்சான்னு வச்சுக்கன்னா என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு. இந்த 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு எனக்கு எங்கள் அப்பா மேலே வந்து பார்த்துனுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும், நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வருகிறார். எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுடுங்க. ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, நீங்கள் மிகச்சிறந்த கலைஞன், நீங்கள் எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும், எத்தனை ஹிட்டு வேணாலும் கொடுக்க முடியும்.
நாளைக்கு நீங்கள் நினச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும். வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. இது 2012 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். நான் டைரக்டராக படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் சொல்ல வந்த அரசியலை சொல்கிறதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக இருப்பேன். அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாமல் கிளம்பிடுவேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது பாசிபிளான்னு நினச்சேன். அதை சாத்தியமாக்கி காட்டினார். ஒரு அட்டகத்தி டைமில் நான் இப்படி ஒரு அரசியலை செய்வேன், இப்படி ஒரு அரசியல் திரைப்படத்தை தான் எடுப்பேன். 2012 சொல்லும்போது இவர் இப்படி சொல்கிறாரே, இது பாசிபிளா? ஒரு மிகச்சிறந்த கலைஞன் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டேருந்து இருக்கும், இவர் எப்படி அதை நிரூபிக்க போகிறாருன்னு நினச்சேன். 3வது படத்தில் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்குனர். அவரோட உயரம் அது கிடையாது. நான் அதை விட அவர் ஆச்சரியமாக பார்க்கறது, தான் சொல்ல வந்த அரசியலை தான் சொல்றதோட நிப்பாட்டாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை அமைக்கிறார் நீலம்னு. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இது உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் டெஃபினட்டாக மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு மோசமான காலகட்டத்துக்கு தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க இது செய்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீலமில் இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறினதுக்கு அவங்க எல்லாருமே காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் எங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீலம் இருக்குது. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் மிக முக்கியமான நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம கிளம்புவோம். அண்ட் நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார், அந்த நீல நட்சத்திரம், நீல வானம், அந்த நீலம் நம்மை சரியான இடத்தை நோக்கி நம்மளை வழிநடத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ். ஜெய் ஹிந்த்.